தொடக்கத்தில் நாம் கேட்ட குரலை வைத்து எல்லாரும் முடிவு பண்ணியிருப்பீங்க இது என்ன ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. மறைந்த மாபெரும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பற்றி ஒரு சிறப்பு நியானா இது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். தமிழர் வாழ்வியல் பற்றி அவர் பேசிய அல்லது ஒரு காட்சியா, அதுல எது ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தாய்மாமன் சொல்லி அந்த கிழக்குச்சி மேலே தாய்மாமன் சீர் கொண்டு போறது எனக்கு என்னுடைய அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்தது எனக்கு முதல் நாள் அந்த தான் தோணுச்சு. இந்த தாய்மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறப்பல வந்த சொந்தமாப்பா. தாய்மாமன் சீரு அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா கூட மானூத்து மந்தையிலே மாங்குது அந்த பாட்டு தான் போடுறாங்க. நம்ம கிராமங்களில் வயசானவங்க இருக்காங்களே, அவங்ககிட்ட ஒரு ஹியூமர் இருக்கும், ஒரு பஞ்ச் இருக்கும். எப்பவுமே கட்னா கோமனோ அவுத்தா அமனோ. மண் வாசனையில் வந்து மக வயசுக்கு வந்துடுவா, முறை செய்கிறதுக்கு கூப்பிட்றதுக்காக விஜயன் வருவார். இவர் போய் அந்த ஆட்டுக்குட்டி ஓரத்தில் கட்டி போட்டிருக்கோம். அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்தில் போய் இருந்துட்டு, பொண்ணு சடங்காயிடுச்சு, முறை செய்ய வாங்க, பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முறை செய்யுங்க. காந்திமதி ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க, அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டு போய் அதை முறை செய்ய சொல்லு அப்படிம்பாங்க. அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வர. மழைக்காலம் உழவு நடந்துட்டு இருக்கும், ஒரு காளான் குழம்பு வச்சிருப்பாங்க. அந்த காளான் குழம்பு வச்சோடனே தங்கச்சி ஞாபகம் வரும். காளான் குழம்புன்னா ரொம்ப உசுறு. இப்போ ஒரு கேர்ள் நம்ம ஃபேமிலி விட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே அவங்கள வந்து மறந்துடுறது கிடையாது. பிறந்த அப்படியா கடைசி வரைக்கும் அக்கா தங்கச்சிக்கு வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம உறவுல நிற்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தாய்வழி சமூகத்துடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? இன்னைக்குமே அண்ணன்கள் அல்லது தம்பிகள் ஆன்லைன்ல தங்கச்சிக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை வாங்கி அனுப்பிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இவருடைய படங்கள்ல எல்லா காட்சியும் திரும்ப திரும்ப வைக்கிறார். தமிழர் வாழ்வியல்ல இருந்து நம்ம பிரிக்க முடியாத ஒரு காட்சி, பெண்கள் சண்டை போடுற காட்சி. பெண்களுக்குள்ள சண்டை போடுற ஒரு விஷயத்த வேற யாருமே அதுக்கு அப்புறமும் வைக்கல, அதுக்கும் முன்னாடியும் வைக்கல. தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் உருவாக்கணும் ஒருத்தருக்கு நீங்கள் மரியாதை செய்யறதுக்கு நன்றி செலுத்துறது தான் என்னுடைய நோக்கம். அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு வேற லெவல், நீங்க வேற லெவல். எனக்கு உங்களுக்கும் உங்க டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தம்பி. தேங்க்யூ. கருத்தம்மால அவங்க அப்பா பேரலைஸ் ஆயிடுவாரு, எந்த பிள்ளைய கொல்ல சொன்னாரோ அவங்களே வந்து மருத்துவம் பார்த்து காப்பாத்துற சீன் இருக்கும். வெரி குட், ஐ லைக் யூ. ஆனா அதுல ஒரு டயலாக் போட்டிருப்பாரு சார், வெள்ளக்காரச்சி மாதிரி யாரு பெத்த பிள்ளையோ எந்த அருவருப்பு இல்லாம வாய் தண்ணி எல்லாம் தொடச்சு விட்டு அவங்க அப்பா மாதிரி பாத்துக்கிறா. என்ன டயலாக்டா. மிக அழகாக இயற்கையை பூரா காட்டிட்டு வந்த பாரதி ராஜா வெட்டி போட்ட மரத்துல உட்கார்ந்துருப்பாரு. அவரோட வயது போலவே அந்த மரமும் பெருசா இருக்கும். டோட்டலா எல்லா படிமத்தையும் இதுக்குள்ள கொண்டு வச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சார்ட்டே நான் பர்சனலாக அவர்கிட்ட பார்க்குறதெல்லாம் அவர் போட்டிருக்கிற அந்த ஜீன்ஸ், பேசுகிற ஆங்கில வார்த்தைகள். What is your impression? I love everything because I didn't expect such a people. ஒரு தமிழ் சமூகத்துல கூட ஒரு ஆஸ்பைரிங் மாடர்ன் மேன், அந்த கேரக்டர் வந்து அவருடைய கதாபாத்திரங்களிலும் பிரதிபலிக்குது. வேற லெவல், நீங்க வேற லெவல். உழைக்கும் பெண்களை தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்காங்க. குடும்பத்திலேயே தன்னுடைய உழைப்பை எப்படி காமிச்சிருக்காங்கிறது. அது வந்து படகோட்டுற ராதாவா இருந்தாலும், கருத்தம்மால வந்து வயல் வேலைகளை செய்யறவளா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உழைக்கும் பெண்கள், அதாவது வெறும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிடையாது, அவங்க ஒரு தொழிலாளி. ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ஒரு ஆண் தவறு செய்யும் போது இல்ல நான் ஸ்டாண்ட் எடுப்பேன் அப்படிங்கறத முதல் படத்துல இருந்தே முடிவெடுத்துட்டே வந்து நல்ல கவனிப்பது. தைரியமான பேச்சு, வாழ்த்துக்கள். பசும்பொன் படம், அவருக்கு அம்மா மேலதான் குறை, அம்மாவை கல்யாணம் பண்ணவர் மேல எந்த குறையும் இல்லை. கிராமத்து தெருவில் எதிரில் பார்த்துக்கிறாங்க, ஒரு வசனம் கிடையாது. பிரபு தலையை கொஞ்சம் தாழ்த்திட்டு தோல்ல இருந்து துண்டை இறக்கிடுவார். அதுதான் பாரதி ராஜா டச். அதான் பாரதி ராஜா டச். இப்ப டச் எது பாரதி ராஜா டச்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். கிழக்கு சீமையிலே படத்திலே வந்து நெப்போலியனும் விஜயகுமாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த சேவல் சண்டையில இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். பாயிண்ட்லேயே வந்து சொல்றாரு, இந்த சேவல் சண்டை வந்து இங்க முடியல, முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட போறப்பவும் அது கண்டினியூ ஆகும்.
அங்கங்கே மாண்டாஜா அது வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு டச். 16 இந்த நிமிஷம் வரைக்கும் அவருடைய எல்லா படங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பின்னால் வரக்கூடிய காலங்களுக்கு மிகப்பெரிய ஆவணம். ஆமா, பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பஞ்சாரம், கோழி, குருடு, உலக்க, அம்மி, கல்லு, வாவலம், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மணலும், மண்ணு, எல்லா பொருட்களும் இது ஆர்கிவ்ஸ். இது எல்லாம் எப்படி சார் ஆவணப்படுத்தினாரு இளவரசர்? சொல்றேன் சொல்றேன். ஃப்ரேம் வச்சுட்டாருன்னா அதை ஃபில்அப் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே வரணும். அந்த மூலையில் ஒரு உலக்க வச்சிடணும். பேர் ஒரு 5 கிலோ பருத்தி இருக்கும், மொத்தமாக போட்டு ஒரு பருத்தி காட்டில் வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்தாங்கன்ற ஒரு சூழலை உருவாக்குறதுங்கிறது வாழ்க்கையும் நான் செஞ்ச வேலையும் ஒன்றா இருந்ததுனால எனக்கு அது இயல்பாகவே தெரிஞ்சிடும். பெண்களை ரசிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி இருக்கணும். ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆண் ரசிக்கணும், பாலியல் வன்முறை வந்துடக்கூடாது, இல்லை வக்கரங்கள் வந்துடக்கூடாது, இதெல்லாம் தாண்டி பெண்ணே ஓஹோ ஒரு ஆண் நம்மளை இப்படி ரசிப்பானாங்கிற அளவுக்கு இருக்கும் அவருடைய ஃபேண்டசி. ஐயோ எல்லாமே அழகா இருக்குது, யார செலக்ட் பண்ணே தெரியலையே. அப்பத்தானே காதலே ஒரு நட்பே உருவாகும். நீங்க ரசிக்கிறதுல நாணயமும் நேர்மையும் இருக்கணும்ல. ஏத்த எல்லாருமா எதை பேசிட்டே இருக்கீங்க? ஏன் முடிவு என்னன்னு கேட்கணும்ல. 2ஆம் தாரமா வாக்க போறதுக்கு நான் சம்மதமான்னு கேட்கவே இல்லை. ஏன் பாட்டி வாக்கப்பட போறவ நான் ஏன் சம்மதம் இல்லாம அவங்களா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரணமான பாமரத்தி தன்னுடைய கருத்துரிமையை என்ன உடல் முடியல உட்கார்ந்து பேசணும். வடக்கு ஏய் அப்படின்னு பேசிட மாட்டான். அது என்ன உடல் மொழி இருந்தா அந்த வசனம் ஒழுங்கா உட்காரும். இதெல்லாம் தான் பாரதி ராஜாட்ட அப்சர்வ் பண்ண விஷயங்கள். கிழக்கு சீமையில பார்க்குற வரைக்கும் தாய்மாமன் உறவுக்கு இப்படி ஒன்று இருக்கு எனக்கு தெரியாது. உசனம்பட்டி ஏரியாவில் அந்த சுதந்திர பொண்ணுன்னு ஒன்று இருக்கு. இப்போ உங்களுடைய தங்கச்சி பொண்ணை உங்க மயன் தான் கட்டணும், இல்லைன்னா நீங்க டிக்ளரேஷன் கொடுக்கணும். இல்ல நீ வேற யாருக்கா கட்டிக்கலாம். இது ரொம்ப புதுசா இருக்கு, உட்காந்து யோசிப்பாங்களோ. தாய்மாமன் சீர் உண்டு போறது உண்டு, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் அங்க போய் இந்த படம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன். என்ன மனுஷன், சினிமாங்கிறது வியாபாரம். அந்த வியாபாரத்துக்குள்ள என்னென்ன மரபுகளை உடைக்க முடியும், அந்த மரபு உடைக்கும் போது மற்றவங்களுக்கு அது முரணாகி கோளாறு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பார்வையும் இதுக்குள்ளெல்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு ஒரு பாரதி ராஜா படம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க பார்க்கணும் இந்த படம் இந்த ரீசன்னால அப்படின்னா அது என்ன படம்? கிழக்கு சீமையில். ஏன்னா நடைமுறையில் நம்ம எல்லாரும் உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். அலைகள் ஓய்வதில்லை, மதம் கடந்து நீ காதலியுங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு படம். நான் ரெக்கமெண்ட் பண்றது நாடோடி தென்றல் படம். நாடோடி தென்றல் அது வந்து தமிழ் சினிமாவில் இளையராஜா சார் எழுதின ஒரே கதை அதுதான். ஆனால் அதுதான் லகான் போன்ற அமீர் கான் படத்துக்கே ரெஃபரன்ஸ் ஃபிலிமாக இருந்தது. தமிழ்நாட்டினுடைய வரலாறுலயே இந்த பிடிச்ச அரசியல்ல கருத்தியல் அரசியல் தோத்துக்கிட்டே இருக்கு. பிளைண்டா யார் மேலையும் நம்பிக்கை வச்சு நீங்க அலாதியா போயிடாதீங்க. உங்களை கொண்டு கூட வெற்றியை தேடுவாங்கிறது தான் எண்ணூர் தொழில் சொல்லப்பட்ட மிகச்சிறந்த அரசியல். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.